ஹாய் வணக்கம், வெல்கம் டு அனுஸ்ரீ சேனல். வாங்க பார்க்கலாம் என்ன வீடியோனா, நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ தான். கிருஷ்ண ஜெயந்தி எடுத்த வீடியோ. விநாயகர் பண்டிகை வந்துருச்சு. இப்போ தான் வந்துட்டு போடவே போகிறேன். அது என்னென்ன வீடியோ எடுத்துடுறேன், அது எடிட் பண்ணுறதுக்கு மறந்து போயிடுது. இப்போவும் அப்படி தான் தேடி அப்படியே எடுத்துகிட்டு, ஆனால் இதில் எடுத்து வச்ச வீடியோ நிறைய மிஸ் ஆயிடுச்சு. அது ஒரு பாட்டாக போடலாம். அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே போட்டுடலாம். ராதையை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டு ராதையை தான் மேக்கப் பண்ணுறதுக்கு. நம்ம ராதைக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ராதையோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு மேக்கப்னாவே பிடிக்காது. மேக்கப் செட்டு நான் அதுவும் அவ்வளோ வாங்கி தர மாட்டேன் அதுக்கு. இப்போ கூட ஒரு ஐப்ரோ பென்சிலு, அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடல. மேக்கப்னாவே நல்லா உக்காந்துருவாங்க மேடமு. 2 பசங்க இருக்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். அவளை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன், என்ன ரெடி பண்ணல. அங்கே ஒருத்தன் ரெடி ஆகிட்டு இருக்கான், சட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க அவங்க மாமாவும் அவங்க அப்பாவும். அவனுக்கு அதான் சொல்லிகிட்டு இருக்கான், அவன் பொண்ணு மட்டும் ரெடி பண்ணி என்ன ரெடி பண்ணல அப்படின்ட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போகும்போதே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க. அவளை மட்டும் ஃபஸ்ட் ரெடி பண்ணுறேன், என்ன ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன ரெடி பண்ணு சொல்லிட்டு. ஒரு வழியாக பாப்பாவுக்கு ஐப்ரோ பென்சில் போட்டு பவுடர் அடித்தாச்சு. அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி நெத்திச்சுடி, இந்த மாதிரி இது பண்ணுறது, இந்த நெக்லஸ்ஸு, பெரிய கம்பல் போடுறது அதுக்கு பிடிக்கும். நான் பெரிய கம்பல்லாம் போட மாட்டேன். அதுக்கு சின்னதாக காது குத்துலேருந்து சின்னதாக ஒரு ட்ராப்ஸ் மாதிரி சின்னதாக குட்டியோண்டு தான் போட்டு விடுவேன். அதுக்கு அந்த மாதிரி போட பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. அது அந்த கம்பல், அந்த நெக்லஸ், அந்த நெத்திச்சுடிலாம் போட்டோடனே அதுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. பாப்பாவுக்கு கரெக்டாக அது ஒரு ஃபஸ்ட்டு பிறந்த வருஷம் போடல, இதோட 7வது வருஷம் போடுறோம். 7 வருஷமாக ராதை வேஷம் போட்டுட்டு தான் இருக்கோம் பாப்பாவுக்கு. அது போடுறது, இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறதுலாம் அது ரொம்ப பிடிக்கும். அழகாக காட்டும். ஆனால் வேறு எதனா விஷயத்தில் காட்ட சொல்லி பார்க்கலாம், காட்டாது. மேக்கப் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியாக அந்த அம்மாவுக்கு முடிச்சாச்சு. பொட்டு வச்சு பண்ணுவோம்ல, அது பண்ணுறதுக்குள்ளே தான் அந்த வீடியோ தான் காணும், எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த அம்மாவுக்கு பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கிருஷ்ணரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நம்ம வீட்டு கிருஷ்ணரை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது கட்டுறது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா இல்லை, அதனால் கொஞ்சம் இது பண்ணி கட்டிகிட்டு இருக்கேன். அதான் சொன்னேன், வலிக்குதுன்னா கண்ணா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, திருட்டு கண்ணா அப்படின்னு. நான் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சரிம்மா அப்படி சொல்லிட்டு அப்புறம் கட்டி விட்டாச்சு. மணி எல்லாம் போட்டு விட்டாச்சு. எல்லாம் போட்டு விட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்க சொன்னான். லிப்ஸ்டிக்கை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டான், நான் போட்டுக்க மாட்டேன்ட்டு போயிட்டான். இன்றைக்கி ஒரு நாள் போட்டுக்கூட நல்லா இருக்கும், அதெல்லாம் முடியாது, நான் போட்டுக்க மாட்டேன். நீ எப்படி சமாதானம் பற்றி அவனை போட வச்சுட்டோம். போட்டுக்குவாங்க அவங்க மாமா அவங்க அப்பா ஒரு நாள் தான்டா போட்டுக்கடா அப்படின்னாங்க. அப்படியே போட்டாச்சு. அப்படியே லிப்ஸ்டிக் போட்ட உடனே பொண்ணாவே மாட்டான். அது லிப்ஸ்டிக் போட்ட உடனே அவன் என்ன பண்ணான், எழுந்து கண்ணாடி தான் போய் பார்த்தான் அவனை எப்படி இருக்கு சொல்லிட்டு. அதுதான் நானும் வீடியோ எடுத்து எடிட் பண்ணிவிட்டு போடணும்னு நினைப்பேன், மறந்து போயிடும். இப்போ கூட விநாயகர் வச்சது எது பாருங்கள், விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி போகிறதால விநாயகர் இது கிருஷ்ணர் இது பண்ணதெல்லாம், அந்த மேக்கப் பண்ணதெல்லாம் எடுக்கவே இல்லை. நான் 2 பேருக்கு அந்த பொட்டு வைக்கிறதெல்லாம் எடுக்கவே இல்லை. லிப்ஸ்டிக் போட்டோடனே கண்ணாடியில் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப இதுவாகிருச்சு. அவனே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். அவங்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா பூஜை பண்ணுறதுக்கு வந்துட்டேன். கிருஷ்ண ஜெயந்தி நம்ம ஊரில் சூப்பராக, எங்கள் ஊர் சைடு நல்லா பண்ணுவாங்க, எங்கள் வீட்லேயும் நல்லா பண்ணுவாங்க. எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப நல்லாவே பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்லாம் எனக்கு இந்த பூஜை பண்ணுறதுனாவே என்னன்னே தெரியாது. இப்போது பூஜைலாம் உட்காந்துனா அப்படியே மறந்து உட்காந்துருவேன். எனக்கே தெரியல, ஒன்றுமே தெரியாமல் வந்துச்சு. இப்போ எல்லாமே பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு எனக்கே ஒரு டைம் சிரிப்பாக வரும். எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வேளை ஒழுங்காக செய்ய மாட்டேன். இப்போ நான் பண்ணுற பூஜை கரெக்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடையில் தான் வாங்கிட்டு வச்சுருக்கேன். நான் பாயாசம் வடை மட்டும் தான் வீட்டில் செஞ்சேன். மெயினாக பால் சம்மந்தப்பட்டது தான் கிருஷ்ணருக்கு வைப்பாங்க. வெண்ணெய் எல்லாமே செஞ்சாச்சு. சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. இவங்களும் ராதே கிருஷ்ணர், எங்கள் வீட்டு ராதே கிருஷ்ணா ரெடி பண்ணியாச்சு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்மளுக்கு எதனா ஒரு விஷயம் செஞ்சோம்னா இந்த பாதை கூட போன வருஷம் வரைக்கும் கோகுலில் தூக்கிட்டு போயிட்டு தான் அச்சு வச்சேன். இவன் கொஞ்சம் பெருசாகிட்டான்ல, அதில் காலை வைக்க மாட்டேறான். அதுக்கப்புறம் கையிலேயே வரைஞ்சிட்டேன். இந்த வாட்டி தான் கையில் வரைஞ்சேன். அடுத்த வருஷம் யாராச்சும் குட்டி பாப்பா எதுனா பக்கத்தில் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வச்சிடணும். இங்கே இருந்தாங்க குட்டி பாப்பா, ஆனால் அவங்க என்ன சொல்கிறது, அந்த நேரத்துக்கு இல்லை, இங்கே வெளியில் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் சூப்பராக முடிஞ்சிச்சு விநாயகர் சதுர்த்தினியும் வருது பாருங்கள், கிருஷ்ண ஜெயந்தி. ஆனால் வீடியோ விநாயகர் சதுர்த்தி தான் போட்டிருக்கு. அதை தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, வீடியோ கிருஷ்ண ஜெயந்திக்கு எடுத்தது விநாயகர் பண்டிகை போடு. விநாயகர் பண்டிகை எடுக்கிற வீடியோ எப்போ போடுவேன்? தம்பியும் எங்கள் வீட்டுக்காரர் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விநாயகர் பண்டிகை எடுக்கிறது எப்படியும் வந்து சஷ்டி வரத்துக்குள்ளே போட்டுருவேன் அப்படின்னு. ஓகே, நம்ம வீட்டு ராதே கிருஷ்ணா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ அனைவருக்கும்.